நடிகர் விவேக் சொல்றது போல எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டன்ற மாதிரி எப்படி இருந்த ரங்கசாமி இப்படி ஆயிட்டாரு பாருங்க, பரிதாபமா ஆயிட்டாரு. பணம் யாருக்கு தெரியுமா வந்தது? அரசாங்கத்துக்கு வரல. ஒரு ரெஸ்டோ பாருக்கு 20 லட்சம் ரூபாய் வருமானம் லஞ்சம். 20 லட்சம் ரூபாய் லஞ்சத்தை வாங்கி கொண்டுதான் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறார். எனவே ரேஷன் கடை பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியிலே இளம் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார், அனைத்து கல்வி கடனும் தீர்த்து மாணவர் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு விடிவுகாலம் வரும் என்று அறிவித்திருக்கிறார். அதே போல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, புதுச்சேரியிலே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க முடியும். இங்க இருக்கக்கூடிய ஏஎஃப்டி மில்லு, பாரதி மில்லு, சுதேசி மில்லு, திருபுவனம் மில்லு இதெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு ஜவுளி பூங்கா அமைத்து இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க முடியும். ஏன் வழங்க முடியவில்லை? தொழில்துறை அமைச்சராக நமச்சிவாயம் சொல்றாரு, அந்த மில்லை நாங்க வித்துற போறோம்னு.